அவிடம் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் தமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்பதற்கு பெருக்கம் என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு துறவை வெட்டுறான். அவன் நினைக்கிறான், இவன் எங்கெல்லாம் போய் துறவை வெட்டினாலும் அந்த இடத்த போய் நம்ம என்ன பண்ணலாம், அபகரிக்கலாம் என்று சில மனிதர்கள் தீமை செய்தார்கள். தீமை செய்தானா ஃபர்ஸ்ட் ஏசேக்கு என்று பேர் வைக்கிறான். மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அங்க ஒரு தீமை செய்கிறார்கள். அங்கே சித்னான் என்று பேர் வைக்கிறான். தீமை 2 இடத்தில் தொடரப்பட்டாலும் மூன்றாவது ஒரு இடத்துல வரும்போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? இவன் எங்க போய் கை வச்சாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரா, இவன் எந்த பிசினஸ் பண்ணாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவளுக்குள் ஒரு பயமும் அவளுக்குள் ஒரு கலக்கமும், இவன் பாறை அடிச்சா கூட தண்ணி